தினமும் 5 சமையல் குறிப்புகள். பருப்பு வகைகளை வேக வைக்கும் போது கொஞ்சமா கடலை எண்ணெய் இல்லாட்டி பூண்டு போட்டு வேக வைங்க. பருப்பு சீக்கிரமா வெந்துடும். இட்லி தோசை பொடிக்கு மிளகாய் வற்றல் வறுக்கும் போது உப்பையும் சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா மிளகாயோட நெடி வீடு முழுவதும் பரவாம இருக்கும். கூட்டு பொரியல் குழம்புலாம் வைக்கும் போது அவசியமா ஜீரகம் போட்டு தாளிங்க. இதனால குழம்பு வாசனையா இருக்கிறதோட மட்டும் இல்லாம சாப்பாடு ஈஸியா டைஜஸ்டும் ஆயிடும். வீட்டுல ஏற்கனவே செஞ்சு வச்ச புளி காய்ச்சல் இருக்கு. இதுல வித்தியாசமா என்ன செய்யலாம் அப்படின்னா, தனியா கிடைக்கக்கூடிய நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இந்த புளி காய்ச்சலை மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. வித்தியாசமான நூடுல்ஸ் புளியோதரையா இருக்கும். எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. தேங்காய் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதங்களுக்கு முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா வாசனையாவும் இருக்கும். பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.